பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்று சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? பிறப்பால் யாருமே வந்து ஏற்றத்தாழ்வு இல்ல. எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றது தானேங்க. இன்னைக்கு இந்த கொள்கை திமுகல இருக்கா? திமுகவில் இளைஞரணி தலைவராக மாறக்கூடிய வாய்ப்பு அனைத்து இளைஞர் கட்சி இளைஞர் நிர்வாகிகளுக்கும் அளிக்கப்படுகிறதா? சேப்பாக்க தொகுதிக்கான எம்எல்ஏ சீட்டு எல்லாருக்குமா ஓப்பன் கண்டெஸ்டடா இருந்துச்சா? இல்ல இல்லையா? அப்ப அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அல்ல. அது வரைக்கும் விஜய் கல அரசியலுக்கு வரலன்னாங்களே. இதுதான் கல அரசியல். இவங்கெல்லாம் கல அரசியல்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து மத்த எதிர்க்கட்சியினரை வந்து குறை சொல்வது, அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் வெறுப்பு அரசியல் தான் இங்க கல அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அரசியல் பண்ண முடியுன்றதே மறந்துட்டாங்க நம்ம தலைவர்கள். ஸோ இதுதான் வந்து கல அரசியல். யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள அழைச்சி ஒரு முதல்வர் என்ன வேலை பண்ணணுமோ அதை வந்து நாளைய முதல்வராக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஆல்ரெடி ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இதை யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு 3ஆம் கட்டமாக விருது வழங்கும் விழா நடக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அது அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தாங்க. சாயந்தரம் சர்ப்ரைஸாக வந்து பரந்தூர் போராட்ட குழுவை, அடுத்து ஜாக்டோ ஜியோ போராட்ட அமைப்பினரை இவங்களெல்லாம் சந்திக்கும் போது இவங்க கிட்ட முதல்வராக வரணும் போது என்ன பேசுவார், என்ன வாக்குறுதி கொடுப்பாரு, அந்த பிரச்சனைக்கு இவரோட ஆதரவு அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும், அடுத்த 6 மாதத்தில் போராட்டம் இன்னும் வலுப்பெறுமா, இல்லை நீங்கள் இந்த பேட்டர்னில் போங்க நான் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லுவாரா, இது எல்லாமே வந்து பெரிய சஸ்பென்ஸ். ஓகே.